என்ன பிலோ, உனக்கு இது தேவையா? உன் வீட்டுல ஒரு ரவுடி பையன், பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? உன்னை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? பாத்தீங்களா மதர், ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு இப்படியே நடந்துக்கிறது? பாருங்க, பொட்டு வைக்கிறா, வீட்டுல துளசி மாடம், சிவனோட சிலையும் வச்சிருக்கா. ஒரு இந்து பையன், அது மட்டும் இல்ல, அவன் ஒரு ரவுடி. பொட்டு வைக்கிறதும் பூ வைக்கிறதும் இந்தியாவோட கல்ச்சர். கல்ச்சரை கடவுளையும் உடைக்காதீங்க. கடவுள் ஆத்மா, கல்ச்சர் அது வெறும் சடங்கு. பாருங்க ஃபாதர், எது பேசினாலும் குதர்க்கமா பேசிட்டு. நீ என்னதான் சொன்னாலும் ஒரு ரவுடியோட சகவாசம் என்னைக்குமே நல்லதில்ல பிலோ. காணாம போன ஒரு ஆட்டுக்காக 99 ஆடுகளையும் வனாந்திரத்துல விட்டுட்டு ஒரு ஆட்டை தேடி போனவன் தான் நல்ல மெய்ப்பன். நான் பைபிள பக்கம் பக்கமா படிக்கிறத விட ஒரு வரியாவது ஃபாலோ பண்ண நினைக்கிறேன் மதர். மதர், அவன் ரவுடி இல்ல, அவன் நல்லவன் மதர். May God bless you, my dear. நான் ஒரு புக் படிச்சேன். வெளிநாட்டுல 20 வயசு பையன் 60 வயசு பாட்டியை கல்யாணம் பண்ணிட்டான். இந்தியால அப்படி இல்ல. ஒரு பொண்ணு தன்னை விட 4-5 வயசு பெரியவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறா. ஏன் தெரியுமா? பொண்ணுங்க கொடி மாதிரி, ஆண் மரம் மாதிரி. அதனாலதான் தன்னை விட மூத்த ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்தியா நல்ல கல்ச்சர் இல்ல? உங்க வயசு என்ன? உன்னை விட 5 வயசு பெரியவன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? வண்டி நிப்பாட்டுங்க. நான் என்ன சொல்லிட்டேன்? ஆட்டோ. ஃப்ளோ, ஃப்ளோ ப்ளீஸ். மசி, மேகா என்னாச்சு? ஹாஸ்பிட்டல்ல. ஏன்? பேர் சொல்றேன். என்னாச்சு? நேத்து ராத்திரி ஒரு போன் கால். புது கஸ்டமர்னு சொன்னா ஒரு ராத்திரிக்கு 1 லட்சம் தரதா சொல்லி வற்புறுத்தினா. நானும் சம்மதிச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் கஸ்டமர் இல்லைன்னு. ஹலோ, யாரு? கஸ்டமர்னு நினைச்சியா? சம்போ மகாதேவா, நீ சாமியோட ஆளு தானே? என்ன பண்ணா? மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கு கால் போன வாழ்க்கைய போன மாதிரி
இனிதான் கக்கூஸ்க்கு போனா கூட 2 பேர் வேணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன? டாக்டர் கிட்ட சொல்லி என்ன கொன்னுட சொல்லு. டேய் சாமிடா, என்னாச்சு? கனவுடா, வேற ஒண்ணும் இல்லை. நீ போய் படு. அலை பாயுதே கண்ணாயன் மனம் மிக அலை பாயுதே உன்னானந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணாயன் மனம் மிக அலை பாயுதே நிலை பெயராது சிலை போலவே நின்ற நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதர என் மனம் அலை பாயுதே கண்ணாயின் மனம் மிக அலை பாயுதே அலை பா உன்ன மாதிரி தொழில் செய்யறவனுக்கு கனவு இப்படிதான் வரும். சுத்தி வளைச்சு பேச தெரியாது. உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்குமோ அதை விட எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம பெட்ரூம்ல படுத்திருக்கும் போது உனக்கு இப்படிதான் கனவு கண்டு பயம் வரும். வாழறதுக்கு நிறைய வழி இருக்கு. ஒரு நாளைக்கு 50 ரூபாய் சம்பாதிக்கிறவன் அமைதியா குடும்பம் நடத்துறான். நமக்கு அந்த வாழ்க்கை போதும். அவசரப்பட்டு எதையும் முடிவு செஞ்சிடாம யோசிச்சு முடிவிடு. 2 நாள் டைம்.